உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று 16 கன்னி பெண்களுக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் திருமண தடைகள் அகலும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/11/2025 கிழமை வியாழக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் கார்த்திகை 11வது நாள். இன்றைய விசேஷம் சுப முகத்த நாள், சுபங்களை நடத்துவது நல்லது. நந்தா சப்தமி, திருவண்ணாமலை சிவன் தேசவாகன பவனி, பழனி முருகன் புறப்பாடு, திருப்பதி ஏழுமலையான் மலர் அங்கி சேவை, மழை பெய்ய வாய்ப்பு, சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி சப்தமி இரவு 8:03 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் இரவு 10:57 வரை. யோகம் சித்த மரண யோகம். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி, கடக ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடர் பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தாயாருக்கு ஏற்படும் தோஷம் விலக. எல்லா உயிர்களுக்கும் தாயே முதன்மையானவர் என்பதை நாம் அறிவோம். தாய் இருக்கும் வரை பிள்ளைகளுக்கு கவலை இல்லை. தாயோடு அன்பு போய்விடும், தந்தையோடு கல்வி போய்விடும், மனைவியோடு அறு சுவை உணவு போய்விடும் என்பார். பிள்ளைகளின் முகமறிந்து அன்போடு உணவு பரிமாறுவர் தாயார். பிள்ளைகள் வளர்ந்ததும் அவர்களுக்கு உரிய மன வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் தாயார். சில ஜாதகர் தாயார் தோஷத்துடன் பிறந்து இளமையிலே தாயை இழந்து விடுவார்கள். ஒரு ஜாதகத்தின் 4வது இடம் தாயாரின் நிலையை சொல்லுவது பற்றியாகும். ஆரோக்கியத்தை பற்றி கூறுவதும் இந்த பகுதிதான். 4ஆம் இடத்து அதிபதி நல்ல முறையில் அமைய வேண்டும். 4ஆம் இடத்தை பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது. 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமைந்தார் தாயாரின் அன்பு அந்த பிள்ளையின் மேல் கெடும். மேலும் 4ஆம் வீட்டுக்கு 8வது இடமான 11வது வீட்டில் பாவகிரகங்கள் நின்றார் தாயார்களுக்கு பல சிரமங்களை கொடுக்கும். 11ஆம் வீட்டில் நிற்கும் பாவகிரகங்கள் தசை வரும்போது தாயாருக்கு கண்டங்களும் இனி பீடைகளும் ஏற்படும். அவரே சில நேரங்களில் மாரகத்தை ஏற்படுத்துவார். சில ஜாதகருக்கு பிறந்தவுடனே அல்லது இளமையிலே 11ஆம் இடத்து தசை வந்துவிடும். அப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர் தாயார் தோஷம் உள்ளவர்கள். குழந்தை பிறந்தவுடனே தாயார் தோஷத்துடன் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தால் அதற்கு உரிய பரிகாரம் என்னவென்றால், தாயார் தோஷத்தோடு குழந்தை பிறந்தால் 30 நாட்கள் ஆனது உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள துர்க்கை அம்மன் பெருமாள் ஆலயத்தில் உள்ள தாயார் சந்நிதி, அங்காள பரமேஸ்வரி போன்ற அம்மன்
சன்னதிகளுக்கு குழந்தையை எழுதி கொடுக்க வேண்டும். எனது குழந்தையை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். அந்த குழந்தை உனது குழந்தையாக நான் வளர்த்து வருவேன். குழந்தை பெரியவனாகி உன் சன்னதியிலே ஒப்படைக்கும் வரை குழந்தையை எந்த கோயிலுக்கு அழைத்துச் சென்றாலும் உன் பெயரிலே அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி வைக்க வேண்டும். குழந்தையை மீண்டும் நீங்களே அம்மன் தயவால் வளர்க்கலாம். குழந்தை பெரியவனாகி கல்வி தடையின்றி முடிந்துவிடும். தாயார் தோஷ கிரக காலமும் கடந்துவிடும். பின்பு திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது குழந்தையை முதலில் எந்த கோயிலுக்கு எழுதி வைத்தீர்களோ அங்கே பிள்ளையை அழைத்து சென்று இந்த வாசகத்தை நீங்கள் எழுதிவிட்டு வரலாம். உன்னிடம் பெற்று சென்ற உன் குழந்தையை ஒப்படைக்கிறேன். மீண்டும் இந்த குழந்தை என் குழந்தையாய் அழைத்து செல்கின்றேன். இனி என் பிள்ளை நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி கொடுத்து விட்டு அழைத்து வர வேண்டும். மேற்கண்ட வழிமுறையிலே எளிய பரிகாரத்தை செய்தால் தாயார் தோஷம் கட்டுப்பட்டு இளமையில் தாயாரை இழக்கும் சூழ்நிலை வராது. நாளைய தினம் ஆயில்ய நட்சத்திர தோஷம் நீங்க அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல், கிரக இணைவுகளை புரிந்து ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமை வாய்ந்த பகுதி இதுதான் என்பதை அன்பர்கள் நினைவு கூர்ந்து தங்கள் மனதிலே வைத்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கின்ற இந்த வியாபாரஸ்தானம் என்று பேசி வருகிறோம். கடந்த பல தினங்களாக லக்ன வாரியாக நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். 10வது அதிபதி எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன பலன். இன்றைய தினம் சிம்ம லக்னத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிம்ம லக்னத்துக்கு 10க்குரியவர் சுக்கிரன். இவர் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன். லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் சொந்த தொழில் செய்வதை விரும்புவீர்கள். கை கட்டி வேலை செய்ய மாட்டீர்கள். ஐஸ்கிரீம், ஓட்டல், கம்ப்யூட்டர், வாகனம், சினிமா, குளிர்பானம், பியூட்டி பார்லர், ஜவுளி நகை வியாபாரம், ரத்தின வியாபாரம், தையல் கடை 10ஆம் அதிபரோடு கூடி நிற்கும் காலங்களில் தொழில் உண்டாகும். உத்தியோகம் பார்க்க தொலைக்காட்சி, விளம்பர கம்பெனி, போக்குவரத்து துறை, வானிலை, லாகா, துறைமுகம். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்த லக்னத்தில் நிற்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அமை. சுக்கிரன், செவ்வாய் மற்றும் கேது கூடியிருக்க சித்த மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகமும் அமை. சிம்ம லக்னத்தை பொறுத்த மாட்டில் 10க்குரிய சுக்கிரன் 2வது இடம் என்று சொல்லப்படுகின்ற கன்னியிலே இருந்தார். கலைத்துறையிலே பிரகாசமாக இருக்கலாம். வாகனம் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபடலாம். ஜோதிடம், மேடை பிரத்யாங்கம் போன்ற வீட்டில் பிரகாசிக்க முடியும். அப்படி பிரகாசிக்க வேண்டும் என்றார் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற வேண்டும். ஒரு சிலர் வழக்கறிஞராகவும் ரத்தன வியாபாரியாகவும் இருக்கலாம். சிம்ம லக்னத்தை பொறுத்த மாட்டில் 10க்குரிய சுக்கிரன் 3வது இடம் என்று சொல்லப்படுகின்ற துலாமிலே இருந்தால் வாகனம், கலைத்துறை, சங்கீதம், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பார்ப்பதாக இருந்தால் மேற்கண்ட துறையில் வேலை பார்ப்பார். சிம்ம லக்னத்தை பொறுத்த மாட்டில் 10க்குரிய சுக்கிரன் 4வது இடம் என்று சொல்லப்படுகின்ற விருச்சகத்திலே இருந்தார். ஓட்டல், பேக்கரி, விவசாயம், ரியல் எஸ்டேட், திரைப்பட துறை, எலக்ட்ரிஷியன், வல்கனைசிங், டிங்கர், கார் மெக்கானிக், அரசு துறையில் ஒரு சிலர், மின் வாரியம், குடிசை மாற்று வாரியம், ஒரு சிலர் மருத்துவமனையில் ஓவியம், விளம்பரம், தொலைக்காட்சி தொடர். சிம்ம லக்னத்தை பொறுத்த மாட்டில் 10க்குரிய சுக்கிரன் தனுசிலே இருந்தார். அதாவது 5வது இடத்தில் இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட துறை, நீதித்துறை, நிதி நிறுவனம், சுங்கலாக, அறநிலைத்துறை, ஒரு சிலர் டைலராக. சுக்கிரன் புதனோடு கூடியிருக்க கலைத்துறையிலே பிரகாசம் செய்வார். நாளை தினம் இந்த சிம்ம லக்னத்திற்கு 6ல் இருந்தால் என்ன பலன், 7ல் இருந்தால் என்ன பலன் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சனி பகவானால் 2026 இந்த 3 ராசிகளுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட். 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உருவாகும் திரிகிரகி யோகம் குறிப்பிட்ட 3 ராசிகளுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட். முழு விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு ஏறத்தாழ இன்னும் ஒரு மாதங்களே இருக்கின்ற நிலையில் இருக்கிறது. 2025 முடிந்து 2026 தொடங்க இருக்கிறது. மகர ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்று சேர்வதால் இந்த சக்தி வாய்ந்த திரிகிரகி யோகம் உருவாகிறது. கிரகங்களின் ராஜாவான சூரியன், ஆடம்பரத்தை தரும் சுக்கிரன்,
மற்றும் வியாபாரக்காரனான புதன் ஆகியோர்களின் இந்த சேர்க்கை சில ராசிகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை செல்வ செழிப்பையும் தரும் நல்ல காலத்தை தொடங்கி வைக்கிறது. இந்த யோகம் மேஷ ராசியின் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அமைவதால் வேலை மற்றும் வியாபாரத்தில் அபிரிதமான முன்னேற்றம் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். தனுசு ராசியின் 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் இந்த யோகம் நிகழ்வதால் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் சமுதாயத்தில் அந்தஸ்து நற்பெயர் உயரும். மீன ராசியின் லாபஸ்தானத்திலே இந்த யோகம் அமைவதால் வருமானம் பன்மடங்கு பெருகும். புதிய வருமான வழிகள் திறக்கும். பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைப்பதுடன் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த சவால்களையும் தங்கள் புத்திசாலித்தனத்தால் எதிர்கொண்டு வெற்றியை பெறும் ஆற்றலை பெறுவார்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. இப்பொழுது ஏறத்தாழ ஒரே ஒரு நிமிடம் ஓடுகின்ற அந்த ஷார்ட்ஸ் என்ற பகுதியிலே பலவிதமான ஜோதிட கருத்துக்களை மற்றும் பரிகாரங்களை, குறிப்பாக எளிய பரிகாரங்களை விளக்கி கொண்டே வருகின்றேன். அன்பர்கள் இந்த பகுதியை பார்த்து அவர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு விளக்கம் பெற்று சுகமாகவும் பலமாகவும் வாழ்க்கை நடத்தலாம் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. குறிப்பாக 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற மிக மிக முக்கியமான பகுதி. அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். பயணங்கள் சிறப்பாய் அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். அமோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். பயணங்கள் சிறப்பாய் அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். அமோகமான நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். உறவினர்கள் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார். கனவு நனவாகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். கனவு நனவாகின்ற நாள். மிதுன ராசி பார்க்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் பகல் 2:05 வரை நீடிப்பது. அவர்கள் எதிலும் உஷாராகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி அவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்தலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய பகல் தினம் மணி 2:05 பிறகு சந்திராஷ்ட தினம் தொடர்வதால் இன்றைய தினத்திலே எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மௌனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது.
குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதல அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கடகராசி சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் செயலிலே வேகம் கூடும். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகள் பலிதமாகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயலிலே வேகம் கூடும். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரம் செழிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சிகள் பலிதமாகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும். காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வதந்திகளை காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உன் கோபத்தை குறையுங்கள். தனிப்பட்ட வேலையில் மாறுபட்ட அணுகுமுறையில் முடித்து காட்டுவீர்கள். சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறையும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உன் கோபத்தை குறையுங்கள். தனிப்பட்ட வேலை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் வேலை சுமை ஓரளவு குறை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்திலிருந்தே பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கி மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பணப்புழக்கமும் கணிசமாய் உயரும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். தொழில் லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாய் உயரும். அனுசு நட்சத்திரத்தை சார்ந்த சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் தொழில் லாபம் வரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்து விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் நன்மையுடன் நடந்து கொள்கின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். நாடி வந்தவர்கள் உதவி செய்யும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த விசேஷங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பு. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் நன்மையும் நடந்து கொள்கின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதிக்கின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சாதிக்கின்றன. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சந்தேகப்படுவது முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பம் நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவது முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்கள் நிறைவேற்ற போராட வேண்டியது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.